வெளிமண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு சிறப்பம்சம் உள்ளது. பகலில் சூரியனும் இரவில் நிலவும் பூமிக்கு வெளிச்சத்தை தருகின்றன. இந்த சூழ்நிலையில் தற்போது பிரபஞ்சத்தில் நிலாவுக்கு விரைவில் ஒரு தற்காலிக துணை நிலா கிடைக்கப் போகிறது. 2024 செப்டம்பர் 29 முதல் நவம்பர் 25 வரை பூமியின் சுற்றுப்பாதையை 10 மீட்டர் அளவுள்ள குறுங்கோள் சுற்றும் என அறியப்படுகிறது. அதே நேரத்தில் சுற்றுப்பாதையை முழுமையாக சுற்றி முடிக்க முடியாது. 2 மாதங்களுக்கு பிறகு இந்த குறுங்கோள் சூரியனை சுற்றி திரும்பும். இது ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுகிறது. பூமியின் ஈர்ப்பு விசையால் ஒரு சிறுகோள் கைப்பற்றப்பட்டு 2 மாதங்களுக்கு பூமியை சுற்றி வரும். இதேபோல் உருவாகும் சிறுகோள்கள் சில சமயங்களில் நமது கிரகத்தை சுற்றி 1 அல்லது அதற்கு மேற்பட்ட முழு சுழற்சியை செய்கின்றன. மற்ற சமயங்களில் அவை ஒரு சுற்றுப்பாதையை முடிக்கும் முன் பூமியின் நீள்வட்ட பாதையிலிருந்து விலகிச் செல்கின்றன. 2006ஆம் ஆண்டில் பூமியின் ஈர்ப்பு விசையால் கைப்பற்றப்பட்ட ஒரு சிறுகோள் ஜூலை 2006 முதல் ஜூலை 2007 வரை ஒரு வருடம் சுற்றி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பூமியை 53 நாட்கள் மட்டும் சுற்றி வர உள்ள இந்த சிறு நிலவை வெறும் கண்களில் பார்க்க முடியாது. வழக்கமான நிலவை விட 350,000 மடங்கு சிறியது என இஸ்ரோவின் விண்வெளி பொருட்கள் கண்காணிப்பு குழு தலைவர் டாக்டர் அனில்குமார் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க வானியல் சங்கத்தின் ஆராய்ச்சி குறிப்புகளில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 2024 PT5 சுற்றுப்பாதை பண்புகள் அர்ஜுனா சிறுகோள் தொகுப்பில் இருந்து வரும் சிறுகோள்களின் பண்புகளை ஒத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனா என்பது சூரிய குடும்பத்தில் உள்ள சிறுகோள்களின் ஒரு தனித்துவமான குழுவாகும். 1991இல் இந்த சிறுகோள் குழுவின் பெயர் சூட்டப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் சைடிங் ஸ்பிரிங் ஆய்வகத்தில் வானியலாளர் ராபர்ட் ஹெச் மெக்னாட் 1991 VG என்ற சிறுகோளை கண்டுபிடித்தார். மகாபாரதத்தால் ஈர்க்கப்பட்ட அவர் சிறுகோள்களின் கூட்டத்திற்கு அர்ஜுனா என பெயரிட்டார். பூமியை சுற்றி குட்டி நிலவு தோன்றுவது இது முதல் முறை அல்ல என்றும் இதற்கு முன் 1997, 2013 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.